வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 30வது அதிகாரம். 2 நாளாகமம் 30வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். எந்த ஒரு காரியமானாலும் தேவன் அனுகூலம் செய்தால் மட்டும்தான் வாய்க்கப்படும். எந்த காரியம்னாலும் இன்னைக்கு இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு அறிவும் நமக்கு தேவை. 1000 காரியங்கள் நமக்கு முன்னாடி நடக்கும், 1000 காரணங்கள் நமக்கு முன்னாக இருக்கும். ஆனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு வெளிச்சம் தேவை. இந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்? எந்த காரியமோ, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அது வாய்க்கப்படணும்னா தேவன் அனுகூலம் பண்ணணும். தேவன் அனுகூலம் பண்ணாம எந்த காரியமும் என்ன இருந்தாலும் வாய்க்கப்படாது. காட்ஸ் ஃபேவர், அவருடைய அந்த ஃபேவர், அவருடைய அந்த அனுகூலம், அவருடைய இந்த தயவு நமக்கு தேவை. இங்கே எசேக்கியாவின் நாட்களில் ஆரம்பத்தில் பஸ்காவை ஆசரிக்க நினைக்கிறாங்க. நான் இந்த சம்பவத்துக்குள்ளே போகவில்லை. நான் இந்த வார்த்தைக்குள்ளே சென்று இந்த நாள் செய்தியை கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தபடியினாலே நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அதில் உள்ள ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பாருங்கள். 2வது வசனத்தை பாருங்கள். எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். அப்போ நிறைய யோசனை இருக்கு. 3 கடைசி கூடாமற் போயிட்டு. ஆலோசனைக்கு பஞ்சம் கிடையாது, யோசனைகள் நிறைய இருக்கு, ஆனா வாய்க்கப்படலை. நல்ல பிளான் பண்ணா இந்த தப்பு வந்திருக்காது சொல்லுவாங்கல்ல சிலர். சரியான திட்டம் இல்லை, அதனால தான். திட்டம் இருக்கணும், யோசனை இருக்கக்கூடாதுன்னு இல்லை, கண்ணா பின்னான்னு அதுக்குன்னு எதுவும் பண்ணக்கூடாது. பட் பவுல் நடணும், அப்பல்லோ நீர் பாய்ச்சணும். ஆனால் விளைய செய்கிறது பவுலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனும் அல்ல, மேல ஒருத்தர் இருக்கிறார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற எந்த இது இப்படி பண்ணா சரியாயிரும், அது அப்படி பண்ணா சரியாயிரும், சரியாகாது. எதை எப்படி பண்ணாலும் தேவன் அனுகூலம் பண்ணவில்லை என்றால் என்ன? இவங்க யோசனை பண்றாங்க, நிறைய யோசனை பண்றாங்க, ஆனா கூடாமற் போயிட்டு. தாவீது சொல்லுகிறார் 1 நாளாகமம் 22:7, 1 நாளாகமம் 22:7 சாலமோன் கூட்டு சொல்ற, நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட நினைத்தேன். ஆலயத்தை கட்ட நினைக்கிறார் தாவீது. 21:22 தானே வாசிங்க. சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்திலே நினைச்சேன். அது நினைச்சு என்ன பண்றாரு? 14வது வசனம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னு, 10,00,000 தாலந்து வெள்ளி, நிறுத்த முடியாத திரளான வெண்கலம், இரும்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆனா கட்ட முடியல. நான் நினைச்சேன் ஆண்டவருக்கு ஒரு சூப்பராக, ஏன்னா ராஜா இல்ல, ஆண்டவருக்கு ஒரு சூப்பரான ஆலயம் கட்டணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ற? ஆலயம் கட்ட என்ன தேவை? பொண்ணு தேவை, வெள்ளி தேவை, அது தேவை, இது தேவை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சாலமோனை பார்த்து சொல்றாரு, ஆமென், நான் நினைத்தேன் இப்படி செய்யணும்னு, அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சேன், அப்படி இருந்தும் சாலமோனே என்னால கட்ட முடியல. அப்போ ஒரு காரியம் வாய்க்கப்பட யோசனை மட்டும் இருந்தா போதாது, ஒரு காரியம் வாய்க்கப்பட பணம் மட்டும் இருந்தா போதாது,
தேவ அனுகூலம் இல்லைன்னா எத்தனை யோசனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிளான் இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஃபேவர், தேவனுடைய அனுகூலம் இல்லைன்னா ஒண்ணுமே வாய்க்காது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாம் நம்முடைய ஃபோக்கஸை மனித திட்டங்கள் மேலேயோ மனிதனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலேயோ வைக்க கூடாது, அங்க வைக்கணும். தாவீது இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் சேர்த்து வைக்கும் போது 8வது வசனத்துல பாருங்க, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ கட்ட வேண்டாம். பரலோகம் அக்செப்ட் பண்ணாம, பரலோகத்துல சாங்ஷன் ஆகாம ஒரு காரியம் தேவ பிள்ளைக்கு பூமியிலே நடக்காது. தேவ சித்தம் என்பது இங்கே பூமியிலே உருவாக்கப்பட்டு செய்யப்படுவதல்ல. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லுகிறார், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லாததுனால இந்த காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய சாட்சி. ஆமென். நம்ம இருக்கிற இந்த சபை கூட அதுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. எல்லாம் இருந்ததுனால இது இல்லைங்க, அனுகூலம் இருந்துச்சு. அனுகூலம். இன்னைக்கு நம்ம அதுக்கு ஜெபம் பண்ண போறோம். எசேக்கியா ஜெபித்தான், தேவன் அனுகூலம் பண்ணினார். ஏங்க இது இல்லை, அது இது இல்லை. நிறைய காரியங்களை நம்ம ஸ்டாப் பண்றோம். எதை முன்னாக வச்சு தெரியுமா? இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களை முன்னாக, ஓ இது இருந்த, இது இல்லை, அது இல்லை. தேவனை நோக்கி கேட்கறது இல்லை. இன்னைக்கு நம்ம பணத்தை கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஃபேவரை கேட்க மாட்டேங்கிறோம், அனுகூலத்தை கேட்க மாட்டேங்கிறோம். தாவீது ஒரு ராஜா, நினைச்சா கட்டியிருக்கலாம். ஒரு ராஜா, அவருக்கு மிஞ்சி அங்கே எந்த சட்டமும் இல்லை, அவர் போடுறதுதான் சட்டம். சீயோன் கோட்டையை பிடிக்கும் போது சில சப்பானிகள் தடையா இருப்பாங்கன்னு சொன்னது அவர் ஒரு சட்டம் போடுறார், இனி சப்பானி ஒருவனும் என் எல்லைக்குள்ள வரக்கூடாது. அதை யாரும் எதிர்த்து அப்பீல் பண்ண இல்லை. ராஜ பரணம், ராஜ ஆளுகை என்பது அப்படிதான். அப்படிப்பட்ட ராஜா சொல்ற, நான் சேர்த்து வச்சேன், எண்ணிக்கை கடங்காத எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன், ஆனா கெட்டணும்னு நான் நினைச்சேன், சேர்த்து வச்சேன், என்னால் முடியவில்லை. ஏன்னா ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். சாலமோனை நீ தான் செய்யணும். இப்போ சாலமோன் செய்ய ஆரம்பிக்கும் போது பைபிள் அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. ஆமென். 2 நாளாகமும் 7:11, 2 நாளாகமும் 7:11. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்திலும், இந்த வார்த்தை நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதா இருந்தது எல்லாம் அனுகூலமாயிற்று. செய்ய அவன் என்னென்ன காரியங்கள் மனதார், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நமக்குள்ள எவ்வளோ விருப்பங்களை வச்சு ஒரு சின்ன விஷயம்னால கூட எவ்வளோ காரியங்களை அதை அனுகூலம் பண்ணணும்னா அவர் நினைக்கணும். தாவீது செய்ய நினைச்ச காரியம் முடியல, சாலமோன் செய்ய நினைச்ச காரியம் முடிஞ்சது. ஏன் முடிஞ்சது? தாவீதுட்ட இல்லாத பணம் சாலமோன்ட்ட இருந்ததுனாலயா? தாவீதுட்ட இல்லாத ஐஸ்வர்யம் இங்க இருந்ததுனாலயா? தாவீதுட்ட இல்லாத ஆட்கள் சாலமோன்ட்ட இருந்ததுனாலயா? ஒன்றும் கிடையாது. தேவன் அனுகூலம் செய்தார். தேவ அனுகூலம் இல்லாமல் எந்த காரியமும் வாய்க்கப்படாது. எந்த ஒரு காரியமானாலும் சரி, தேவ அனுகூலம் இருக்குமானால், திட்டங்கள் ஒருபுறம் போடுறாங்க கூடாம போயிட்டு, பணத்தை ஒருபுறம் சேர்த்து வைக்கிறாங்க கூடாம போயிட்டு, எரிகோவை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ ஆயி பட்டணத்துக்கு எதிராக போகணும். வேவு பார்க்க யோசுவா சிலரை அனுப்பிட்டு வந்து சொல்றாங்க, சின்ன பட்டணம், கொஞ்சம் பட்டணம், எல்லாரும் போகணும்னு தேவை, ஒரு 2000-3000 பேர் அனுப்புனா போதும் பிடிக்கலான்னு. ஆனால் போயிட்டு வந்து பார்த்தா போன எல்லாரையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு துரத்துறாங்க. அப்போ இத்தனை ஆட்கள் இருந்தா, இவ்வளவு பேர் இருந்தா காரியத்தை நடத்திடலாம், முடியாது. ஆண்டவர் நம்ம என்ன நினைக்கிறோம் பல நேரத்தில், இவங்க இருந்தா நடக்கும், இவங்க இருந்தா நடக்கும், இவ்வளவு பணம் இருந்தா நடக்கும், இப்படிப்பட்ட ஒரு பிளான் இருந்தா நடக்கும்.
நல்ல கவனமாக கேளுங்க. எந்த திட்டமானாலும் சரி, எந்த திட்டம் இருந்தாலும் சரி, எந்த பணம் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி, அவர் அனுகூலம் பண்ணலைன்னா இவ்வளவும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்முடைய தேடல் குறைய ஆரம்பிச்சிட்டு. இந்த 3 தேட ஆரம்பிக்கிறோம், அவரை தேட விட்டுட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். இவங்களை போய் பார்த்தா காரியம் நடக்கும். அவங்க வீட்டுக்கு முன்னாடி 2 மணிக்கு ஒரு நாள் போய் உட்காருவோம், காரியம் நடக்க. தேவ பிரசன்னத்தில் 20 நிமிஷம் உட்கார முடியல. ஹல்லேலூயா. இன்னார போய் பார்த்தா போய் விருப்பம், காலில் கூடுவோம், போன் எடுக்கலையா, திருப்பி கூடுவோம், போன் எடுக்கலையா, திருப்பி கூடுவோம், போன் எடுக்கலையா, திருப்பி கூடுவோம், போன் எடுக்கலையா, திருப்பி கூடுவோம், போன் எடுக்கலையா, எடுப்போம், எடுக்கதோட கூப்பிடுவோம். அந்த இடத்துல நம்ம பிரஸ்டீஜ் பார்க்கறது இல்லை. ஆனா தேவ சமூகத்தில் வந்து உட்கார முடிய மாட்டேங்குது. கர்த்தருடைய ஆவியானவர் பாரப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ராஜாவா இருந்தாலும் சரிதான், நீ தாழ்ந்திருக்கிறவரா இருந்தாலும் சரிதான், நான் அனுகூலம் பண்ணாம உனக்கு ஒரு காரியம் நடக்காது. உனக்கிட்ட யோசனைகள் இருக்கலாம், உன்னிடத்துல பணம் இருக்கலாம், உன்னிடத்துல ஆட்கள் இருக்கலாம், ஆனா என்னுடைய தயவு இல்லைன்னா இது இவ்வளவு இருந்தும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக உன்கிட்ட யோசனைகள் இல்லாமல் இருக்கலாம், உன்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், உன்கிட்ட உதவுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா நான் உனக்கு அனுகூலம் பண்ணும்போது, நான் உனக்கு அனுகூலம் பண்ணும்போது, உடரபா சந்தரபா அரியாந்தரபா கபதரபா, கமான் வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. நான் உனக்கு அனுகூலம் பண்ணும்போது ஆராதிங்க பார்க்கலாம். ஓ, எனக்கு உங்க ஃபேவர் வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு அனுகூலம் பண்ணணும்பா, நீங்க எனக்கு அனுகூலம் பண்ணணும் ஆண்டவரே. ஆராதிங்க பார்க்கலாம், ஆராதிங்க பார்க்கலாம். எனக்கு உங்களுடைய அனுகூலம் தேவை ஆண்டவரே, உங்களுடைய அனுகூலம் தேவை ஆண்டவரே. தேவ அனுகூலம் இல்லாம ஒண்ணு நடக்காது. ஹல்லேலூயா. எசேக்கியா நினைச்சா நடத்தி இருக்கலாமா இல்லையா? ஒரு ராஜானாலே அவருக்கு மேல யாரும் கிடையாதுல்ல. நினைச்சா நடத்தி இருக்கலாம், முடியாதுங்க. நம்ம நினைச்சு எத்தனை காரியத்தை சாதிச்சிருக்கோம், ஒன்னும் சாதிக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் அப்படி இருந்தா. நல்ல கவனமா கேளுங்க. 46வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசியுங்கள். பார்க்காமலே சொல்லலாம். 46, 1, 2, 3. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமானவர். அடுத்த வசனம் எப்படி தொடங்குது? ஆகையால். ஆகையால் என்ன? ஆகையால் தேவன் அனுகூலமா இருக்கிறார். ஆகையால் இந்த பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்தாலோ நாம் பயப்படும். பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு? சேல அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பி சத்தமா அழுத்தி வாசி. அதை வாஸ்து விட்டுறாத, திரும்ப வாசி. அவர் அனுகூலமா இருந்தா இந்த பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். காரணம் தேவன் எனக்கு அனுகூலமா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் என்றீரே. ஓ, எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. 1000 நாவிருந்தாலும்
விரும்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவு இருந்தாலோ 1000 நாவு இருந்தாலோ நன்றி சொல்லி தீராதே. சங்கரபா ரகடரபா ரிபதரபா எல்லாம் உம்மை பாட ஆமென். வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவே. தேவன் அனுகூலம் இல்லைன்னா இது எல்லாம் ஃபேவரா இருந்தாலும் வாய்க்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய புலம்பலே தான், எல்லாம் இருக்கு ஆனா நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு தேவன் தெளிவா இந்த வார்த்தையை தந்து பேச வைக்கிறார். ஆக்சுவலா இந்த வேர்டு போன பைபிள் ஸ்டடியில் பேசும்படி எடுத்தது, ஆனா பேச விடல. ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ள ஊழியம் செய்து கொண்டு இருந்தது. என்னென்ற ஒரு இவ்வளோ நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்போம், சிலது நமக்குள்ள ஊழியம் செய்யும். அப்போ ஆண்டவர் பைபிள் ஸ்டடியில் அதுக்குள்ளே டைம் முடிச்சுட்டு ஓகே அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை, இது பேசணும், ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும். ஜனங்கள் இன்னைக்கு சரியானதை தேட விட்டுட்டாங்க. நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், யாரையும் காட்டியல்ல, நாம் நம்மை. ஒருத்தங்கள்ட்ட போய் ஒரு காரியம் வாய்க்கப்பட எவ்வளோ நேரம் போய் உட்கார்ந்து இருக்கிறோம், ஏதாவது நடக்குதா? எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. இப்போ அந்த ரேஷன் கடையில் போய் மண்ணெண்ணை வாங்க நிற்கிறோன்னு வைங்களேன், நம்ம ஒரு 25வது லைனில் நிற்போம். 24 பேர் கொடுத்து நம்ம கிட்ட போனதும் சாரி தீந்துட்டு நாளைக்கு வாங்க. உடனே கோபத்தில் அடுத்த நாள் போகாமல் இருப்போமா? போவோம். நாங்கள் ஏதாவது ப்ரெஸ்டீஜ் பார்ப்போமா? ஆனால் அவர்கிட்ட மட்டும் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், கூடி போனால் 20 நிமிஷம். எதாவது நடக்கலையா? ஜெபம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆயிரம் திட்டங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், திரளான செல்வமும் இருக்கலாம், அதை நடப்பிக்க 1000 பேர் அவங்க கூட இருக்கலாம். வாய்க்கப்படணும்னா தேவன் அனுகூலம் செய்யணும். ஆமென். ஒரு அனுகூலம் கிடைக்கும் போது சங்கீதக்காரன் தாவீதுடைய பார்வை என்ன தெரியுமா? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த உணர்வு இருந்தா நம்ம யாரை அதிகமா பிரைஸ் பண்ணுவோம்? இப்ப நான் ஒரு காரியத்துக்காக போறேன், இப்போ இவர் ஒரு ஆபீசர், ரைட்? இப்போ இவங்க வந்து ஒரு ஆஃபீஸர், ஓகேவா? இப்போ நான் இவங்கள்ட்ட ஆஃபீஸில் ஒரு காரியத்துக்காக போகிறேன். இவங்க ஒரு 2-3 பேருக்கு நோன்னு சொல்லிட்டு ஃபைல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் இப்படி போகிறேன், நான் இப்படி என் ஃபைலை கொடுக்கும்போது இப்படி பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஓகே பண்ணி சைன் போட்டாங்க. இப்போ எனக்கு இங்கே என்ன நடக்குது? உடனே நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்? தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு என் கண் உடனே எங்கே தெரியுமா பார்க்கணும்? இந்த ஃபேவர் நான் இங்க நல்ல கவனிங்க, நான் அப்படி பார்க்க ஆரம்பிக்கலைன்னா அந்த இடத்துல நான் இவரை தூக்கி வச்சிருவேன். இன்னைக்கு நிறைய நம்ம பண்ற தப்பே தான். உடனே நம்ம இவரை அவர் இருக்காரு அப்படி வச்சா ஆண்டவர் பாப்பார், நீ அடுத்த ஃபைலை கொண்டு போ. இன்னைக்கு நிறைய ஃபைல் தூக்கி போடப்பட்ட காரணம் இதான். புரியும் என்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூண்ணே. இந்த ஒரு உணர்வு இன்னைக்கு இருக்கணும். அது நான் போனா அது எங்க சர்ச் பிலீவர் ஆனால் நான் போனனால அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்க நமக்கு தெரிஞ்சவங்க எந்த அதிகாரத்துல இருக்கட்டும், நமக்கு யாரா இருக்கட்டுங்க,
இன்னைக்கு எத்தனை தேவன் செய்த அனுகூலத்துக்கு நாம சரியான மகிமையை கொடுக்க தவறினதை ஆண்டவர் இன்னைக்கு நினைவுபடுத்துகிறார். அது நான் இன்னார போய் பார்த்தனால உடனே அவங்கள போய் பொன்னாட எல்லாத்தையும் போட்டு அவங்கள போய் ஹே மகிமை நீ கொடுக்குது, மகிமை நன்றி செலுத்துங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்க. எல்லாருக்கும் நன்றி செலுத்தணுங்க, எல்லாருக்கும் நன்றி செலுத்தணும். ஆனா மகிமை ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். தப்பு பண்ணிட்டோம், நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய. நான் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லுவேன், நான் அவருக்கு ஒரு நாள் மகிமையை கொடுக்க மாட்டேன். Glory. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை கேட்ட நெகேமியா அழுறான். தேவ சமூகத்திலிருந்து அழுது விட்டு அவனுடைய வேலை என்ன தெரியுமா? ராஜாவுக்கு திராட்சை ரசம் பரிமாறுற வேலை. நெகேமியா 2வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அங்க போய் துக்கமா இருதயத்தில் வெளியே அவன் பர்பஸா ராஜாவுக்கு முன்னாடி மூஞ்ச வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கல. இருதயத்தில் துக்கம் ஜாஸ்தியானா அது என்ன மேக்கப் போட்டாலும் முகத்தில் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதானே தெரியும். ஆமென். நல்ல பாவக்காய் ஜூஸை குடிச்சிட்டு சிரிங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த சிரிப்பு? அப்படிதான் இருக்கும். இருதயத்தில் துக்கம் இருந்தா ஒரு சைடோடு இழுத்துட்டு போவோம். சிரிப்பு பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜாக்கு முன்னாடி, ஏன்னா ராஜா சாப்பிட வர இடத்துல யாராவது துக்கமாக இருந்தால் அவன் அதுக்கப்புறம் அவன் துக்கமாகவே இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் இருக்கவே முடியாது. அதனால எவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்படி இருந்துட்டு ஊற்றிட்டு இருக்கும்போது ராஜா நோட் பண்ணுறாரு, முகத்தில் ஏதோ மாற்றம் தெரியுதே. அப்படி சொல்லும்போது அவன் ராஜா சொல்றாரு பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற உனக்கு என்னப்பா வேணும் நீ சொல்லு அப்படி சொன்னதும், அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனில் உடனே கண்ணு எங்க போகுது பாத்தீங்களா? அப்படி எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் உடனே இப்படி பார்க்கிறான். இருக்கிறீங்களா ஆண்டவரே? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு இந்த வார்த்தை யார்கிட்ட பேச வைக்கிறாங்களோ இப்படி உங்களை பார்க்க வைக்க போறார். ஆண்டவருடைய அனுகூலத்தை நீ உன் வாழ்க்கையில பார்க்க போற. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய அனுகூலத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுகூலம் பண்ணுகிறவர். இன்னைக்கு அப்ப தேவன் அனுகூலம் பண்ண ஒரு எசேக்கியா என்ன பண்றான் அப்படின்னா ஜெபம் பண்றார். அந்த வசனத்தை இந்த அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகும் 30வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம். அப்போ ஜெபம் பண்றார். நம்ம எல்லாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். பட் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒரு 2 காரியங்கள் நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியா அவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய ஆண்டவர் ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ணணும், அனுகூலம் பண்ணணும். அதுக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? தங்கள் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். தேவனை தேட, அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். தேவனை தேட இருதயத்தை நேராக்கணும். இருதயத்தை நேராக்குறதுன்னா என்னது? தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணமே அன்றி வேற எண்ணங்கள் காணப்படாதிருக்க பண்ணுவது. இப்போ ஒரு காரியம் வாய்க்கப்படணும். இது யார் தேவன் ஃபேவர் பண்ணாதான் இது நடக்கும். அப்போ நம்முடைய இருதயம் இனி யாரை மட்டும்தான் தேடணும்? அந்த நேரத்தில் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னாங்களே, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தது. ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பல நேரத்தில் நாம் சிலருக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த பக்கத்தில் அவங்க யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும் தெரியுமா? வெயிட்டிங். நமக்கு அனுகூலம் பண்ணும்படி காலையில் ஜெபம் பண்ணிட்டு போயிருப்போம்ல, தேவன் இறங்கி அனுகூலம் பண்ண வரும்போது அவருடைய லைனை நம்ம பல நேரத்தில் எடுக்கிறதில்ல. அவரை நம்ம வெயிட் பண்ண வைக்கிறோம். ஏன்? அவர் நம்ம வெயிட் பண்ண வச்சதுனால, என்னை வெயிட் பண்ணி காத்திருக்க வச்சிங்கல்ல, நீங்களும் இனி கொஞ்ச நேரம். அப்படியா?
இருதயத்தை, இந்த காரியம் இனி நடக்கணும்னா அவர் நினைச்சாதான் முடியும் அப்படின்னு நான் இனி என்ன செய்யணும்? அவரை மட்டும்தான், இந்த காரியத்துக்கு நான் அவரை மட்டும்தான் தேடணும். இருதயத்தை நேராக்குவது என்பது அப்படி ஸ்டெடி, அந்த ஒரே காரியம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, அடுத்த வார்த்தை உம்முடைய முகத்தையே. அதுதான் இருதயத்தை. வேற இனி நான் யாரையும் இந்த விஷயத்துல போய் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன், தேட மாட்டேன். அதனாலதான் நெகேமியா உடனே எப்படி பார்க்கிறேன், ஏன்னா யார்ட்டையும் போய் கேட்கல, ராஜா கிட்ட எந்த க்ளூவும் கொடுக்கல. இன்டைரக்டா கூட சிலர் அப்படி ஏதாவது சொல்லிட்டு இல்ல ஒன்னும் இல்லை, அதான் ஆண்டவர் இவ்வளவு ஃபேவர் பண்ணுவீங்களா? நல்ல கவனிங்க. ஒருத்தங்க வாசல்ல போய் கேட்டு 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 கிடைக்காத காரியம் ஆண்டவர் அனுகூலம் பண்ணும்போது அவங்க வந்து தருவாங்க. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிலரோடு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. பல நாட்களாய் சிலருடைய வாசல்ல போய் கேட்டு 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 கிடைக்காத காரியம் தேவன் அனுகூலம் பண்ணும் போது அவர்கள் வந்து உன் கதவை தட்டி உன் கதவை தட்டி உன் கதவை தட்டி உன்னிடத்துல கொண்டு வந்து தந்துட்டு போவாங்க. வெறுமனே தந்துட்டு போக மாட்டாங்க. இந்த வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அதை தந்துவிட்டு போவார்கள். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. தேவனை தேட இருதயத்தை நேராக்கணும். நம்ம எல்லாருமே தேவனை தேடுறோம், அதன் அடையாளமா வந்திருக்கிறோம். ஆனா இருதயத்தை நேராக்குறோமா? ஹல்லேலூயா. அதைதான் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் அழுது கேட்டுட்டேன்னா அந்த காரியத்துக்காக நான் இனி மனுஷனுக்கு முன்னாடி போய் அழக்கூடாது. அவர் தரலைன்னாலும் பரவாயில்லப்பா, இந்த காரியத்துக்காக நான் இன்னொருத்துக்கு முன்னாடி போய் அழ மாட்டேன். ஹல்லேலூயா. நான் என் அப்பா கிட்ட கேட்பேன், கெஞ்சுவேன், பிள்ளைங்கிற உரிமையிலும் கேட்பேன், அதையும் தாண்டி பிச்சையா கூட கேட்பேன். ஆனா நான் பட்டினியா இருந்தாலும் இருப்பேனே தவிர அடுத்த வீட்டில் போய் நிற்க மாட்டேன். இதுதான் இருதயத்தை நேராக்குறது. நான் கேட்பேன், உரிமையா கேட்பேன், பல கால விழுந்து கேட்பேன். என் அப்பாட்ட நான் எப்படி கேட்பேன்? எனக்கு அந்த உரிமை அவர் தந்திருக்கிறார். நான் அந்த உரிமையை நான் வந்து அது செஞ்சு இது செஞ்சு வாங்கல, அவர் எல்லாம் செஞ்சு எனக்கு தந்தார். நான் எப்படிங்க அழுது கேட்பேன், உருண்டு கேட்பேன், புரண்டு கேட்பேன், அடம்பிடித்து கேட்பேன், எப்படி கேட்பேன். ஆனா அடுத்த வீட்டில் போய் கேட்க மாட்டேன். இதான் இருதயத்தை நேராக்குறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. இருதயம் நேராக்கப்பட்டவன். சுலமித்தியால் சொல்ற உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இதயமோ விழித்திருந்தது. இருதயம் ஏன் விழித்திருக்கிறது அப்படின்னா, அதான் ஒரு காரியத்துக்காக நம்ம செட் பண்ணி வைக்கிறது. அதுதான் இருதயத்தை நேராக்குறது, ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. அப்போ இங்க பாருங்க, இவளுடைய எண்ணம் ஃபுல்லா எப்படி அப்படின்னா, அவர் வருவார், என்கிட்ட பேசுவார். அதனால இவ தூங்கினாலும் அந்த இருதயம் வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கு. ஒரு காரியத்துக்காக செட் பண்ணி வைக்கிறது. இப்போ இந்த கேமராலாம் செட் பண்ணி வைப்போம்ல, எதுக்கு வைக்கிறோம்? யார் வந்தாலும் கேப்சர் பண்ணி இல்லை, அது அப்படியே தான் இருக்கும், செட் பண்ணி அப்படியே விழித்து இருக்கும். இருதயத்தை அவருக்காக டியூன் பண்ணி அப்படி செட் பண்ணி இப்படி வைக்கிறது. இந்த விஷயத்தில் அது மாற்றமே கிடையாது. அதனாலதான் அவர் வந்த சத்தம் கேட்டதும் எழுப்பிட்டான். நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இருதயம் விழித்திருந்தது. அதை மாத்தல. நம்ம பல நேரத்தில் ஒரு காரியத்துக்காக அந்த ஒரு ஜெப நேரம் மட்டும் நம்ம கேட்டுட்டு ஆமேன் போட்டதோட அந்த காரியத்தை அப்படியே விட்டுறோம். அந்த இருதயம், அந்த தேடல் வந்து குறையக்கூடாது. தேவன் அதை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை சரியா செட் பண்ணி தேவனை தேடணும். இந்த விஷயம்ல எந்த விஷயம் ஆனாலும் சரி, இன்னைக்கு இதுதான் நான் சிம்பிளா புரியும்படி சொல்றேன், ஒரு பிரசங்கமா சொல்லவில்லை, சிம்பிளா புரியும்படி சொல்றேன். தேவனை தேடணும். எந்த அனுகூலம் உண்டானா மட்டும்தான் நடக்கும். அந்த அனுகூலம் தேவனிடத்துல. அப்போ
முதல்ல அந்த ப்ரையாரிட்டி தேவனை தேடணும். இதில் தேவனை தேடணும். ஒரு காரியம் வீட்டில் பேசுகிறாங்க, இதுக்கு இன்னார போய் பாருங்க, இல்லை முதல்ல தேவனை தேடணும், தேவனை தேடணும். ஒரு சின்ன விஷயம், நம்ம பல நேரத்தில் நம்மளால் முடியாததுக்கு தான் மட்டும்தாங்க தேவனை தேடுறோம். நீங்கள் ஒத்துக்கலைன்னு அதான் உண்மை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். எக்ஸாம்பிள், நம்ம கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது, நமக்கு ஒரு 500 ரூபாய்க்கு காரியம் சந்திக்கப்பட வேண்டும். உண்மையிலே நம்ம உடனே இறங்கி வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம்ல. ஆனால் வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்தா எல்லாம் அழுகுனதாக இருக்கும். நம்ம கையில் 1000 ரூபா தான் இருக்குது, 10,000 ரூபா காரியம் சந்திக்கப்படணும். உடனே என்ன செய்வோம்? வாங்கள் நாங்கள் ஒருமித்து. எங்க தேவன் அந்த 1000 ரூபாய் தந்ததும் தேவன் தான். 500 ரூபா காரியம் நடக்க. ஆனால் வீட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் போகிறேன். ஈவன் ஒரு சின்ன ஒரு கர்ச்சீஃப் வாங்க போகும்போது கூட தேவனுடைய இருதயம் நேராக்கப்பட்டவன், தேவனை தேடும்படி யாருடைய இருதயம் நேராக்கப்பட்டதோ, இவன் ஒரு கர்ச்சீஃப் வாங்க போகும்போது கூட அவரை பார்த்துட்டு தான் போவான். இதான் உண்மை. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டில் ஒரு ஆள்கிட்டையாவது சொல்லிட்டு தானே போவோம். தேவனுடைய இருதயம், யாருடைய இருதயம் தேவனை தேடும்படி நேராக்கப்பட்டதோ, அந்த வார்த்தை, அவங்க ஒரு கர்ச்சீஃப் வாங்க போனா கூட அவர்கிட்ட சொல்லாம போக மாட்டாங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அல்லேலூயா. அனுகூலம் அவர்தான் செய்யணும். இருதயம் நேராக்கப்படணும். இருதயம் நேராக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம்? 2 நாளாகவும் இருதயத்தை தேவனை தேடும்படி நேராக்கினவர்களும் நேராக்காதவர்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். 2 நாளாகவும் 11-16. முதலாவது வாசியுங்கள். 2 நாளாகவும் 11வது அதிகாரம் 16வது வசனம். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலர் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எருசலேமுக்கு வந்தார்கள். இருதயத்தை நேராக்கினவர்கள் தேவ சமூகத்துக்கு வருவார்கள். அதை தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். ஒரு சின்ன கர்ச்சீஃப் வாங்கணும்னா கூட அப்பா சமூகத்தில் தான் வருவாங்க. ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம். இந்த நேராக்குனவருடைய துடிப்பு இதுதான். இருதயத்தை நேராக்குகிறவர்கள் கர்த்தர் சமூகத்துக்கு தான் வருவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்ன சொன்ன. அவர் சமூகத்தில் தான் வரும். வேற எங்கேயும் போக முடியாது, வேற எங்கேயும் போக தெரியாது. ஏன்? இருதயத்தை அப்படி செட் பண்ணிட்டாங்க. சில இடத்துல அது நான் பார்த்ததில்ல, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நிறைய பேர் செஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில புறா வளர்த்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? வளர்த்திட்டு இங்கேருந்து வண்டியில் உண்மைதான புறாவை கொண்டு எங்கேயாவது அடுத்த ஸ்டேட்டில் கொண்டு விட்டுட்டு இவங்க வர்றதுக்குள்ளே அது பறந்து வந்துடும். எப்படிங்க வருது? எங்கேயாவது கொண்டு விட்டா அது பறந்து வந்துடுது. இங்கேருந்து பெங்களூரில் கொண்டு விடுவாங்க, இங்கேருந்து சென்னையில் கொண்டு விடுவாங்க, இங்கேருந்து ஆந்திராவில் கொண்டு விடுவாங்க. அது பறந்து வந்துடும். ஏன்? ஜிபிஎஸ் போட்டா. ஏன்னா அந்த வீட்டு மேல, அந்த ஓனர் மேல அந்த புறா தன்னுடைய இருதயத்தை செட் பண்ணிட்டு. இன்னைக்கு எங்கெல்லாமோ அலைகிறோம், ஆனா எருசலேமுக்கு வர மறக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல சில நாய் அது விட்டு சில பூனை அப்படின்னு கேள்விப்பட்டேன், தெரியல. மாடுக்கும் கழுதைக்கும் தன் எஜமானனையும் தன் முன்னனையும் தெரியும். ஆனால் என் ஜனமோ
அங்க விட்டா அங்க அது பக்கத்திலே அந்த புறா சுத்திட்டு இருக்க வேண்டியதானே. அது பறந்து வருது, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்ல. வழியில் எங்கேயாவது டீ குடிக்குமா? அதுக்கு தேடெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, இருதயம் எங்க செட் ஆயிருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். என் பொக்கிஷம் என் அப்பானா என் இருதயம் அவருக்கு நேரா இருக்கும். என் கைகள் நான் எருசலேமை நோக்கி தான் வருவேன், தேவ சமூகத்தை நோக்கி தான் வருவேன். அவர் என்னை அடிச்சாலும் சரி, அவர் எனக்கு தராம போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. ஹல்லேலூயா. நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த யூதாசுக்கும் பேதுருக்குள்ள வித்தியாசம் அதுதான். பேதுருவையும் ஒரு சூழலில் பிசாசு கையில் எடுத்தான், யூதாசையும் ஒரு சூழலில் பிசாசு கையில் எடுத்தான். பேதுருவை கையில் எடுத்த போது எனக்கு பின்னாக போ சாத்தான் என்றா, உடனே இனி நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போல அங்கே இருந்தான். ஏன்னா இருதயத்தை செட் பண்ணிட்டான். யூதாச பேதுருவை சொன்னது மாதிரி கடிந்து கூட சொல்லல, நீ போப்பா, உடனே எழுப்பி போயிட்டான். ஏன்னா இருதயம் அங்க செட் பண்ணல. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். யூதாசுடைய ஆலோசனை அங்கே எடுபடலை, அதுதான் விஷயம். நீங்க சுவிசேஷங்களை படிக்கும்போது தெரியும். அவன் ஒரு ஆலோசனை, இது இப்படி காலில் ஊத்துறாளே, இதை விட்டு தரித்திர கொடுக்கலாமே, அங்கே எடுபடலை. ஆண்டவர் அதை பிரேக் பண்ணிட்டார். ஏன்னா அவன் திருட, அவன் எண்ணம் வேற. உடனே பார்த்தா நம்ம ஆலோசனைக்கு இடம் இல்லையா, உடனே இருதயம் எங்க செட் ஆயிருக்கிறது. ஏன் எனக்கு தேவ சமூகத்தை தேட மாட்டேங்கிறோம்? தேவன் நம்ம ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்றோம் பல நேரத்தில். எனக்கு மட்டும் ஆண்டவர் செய்யலையே, எனக்கு மட்டும் ஆண்டவர் செய்யலையல்ல. நம்முடைய இருதயம் எங்க இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் வனாந்திரத்தில் சாகுறோம், நாங்கள் வனாந்திரத்தில் சாகுறோம். ஏய், எதனால? அப்போ சிலர் 7 எடுக்க வேண்டாம், 7:39 இருக்கு. அவர்கள் இருதயம் எகிப்துக்கு நேராக திரும்பிட்டு. அதன் அர்த்தம் என்ன? சான்ஸ் கிடைச்சா ஓடிடும். சான்ஸ் கிடைச்சா, இப்போ வேற வழி இல்லை, ஒரு சான்ஸ் வரட்டும். அந்த சான்ஸை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு என்ன பண்ணாங்க, கானான வேவ் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அங்கே ஜனங்கள்லாம் பயங்கரமான ஜனங்கள், நம்ம அங்கே போக மாட்டோம், வா எகிப்துக்கு போயிடலாம். சான்ஸுக்கு பார்த்துட்டு இருக்காது. ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா அதை பிடிச்சிட்டு. ஆமென். ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சொன்னார், இவர்கள் வழுவி போகிற என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை. தேவன் இருதயத்தை பார்க்கிற நினைவின் தோற்றத்தை, அதன் அர்த்தம் நம்ம நினைக்கிறதெல்லாம் அவருக்கு முன்னாடி படம் போல தெரியும். ஐயோ ஆண்டவர், அது தயவு செய்து வேண்டாம். அவருக்கு முன்னாடி இல்லை, நம்ம நினைக்கிறதெல்லாம் படம் போல. இந்த படங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க? டைரக்டர்ஸ் யோசித்து 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 அவங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, பிலிமா கேப்சர் பண்ணி, அதுதான் நினைவின் தோற்றம். அப்ப நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, சர்ச்சில் வந்துட்டு என்னெல்லாம் நினைக்கிறோமோ. கடந்த நாள்ல ஒரு இடத்துல மீட்டிங் போயிருக்கும் போது, இப்படி பக்கத்தில் வந்து ஒரு இடத்துலயா இங்கேயான்னு தெரியல, ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, யாரா சொல்லி தருவாங்களா பாஸ்டர்? ஹல்லேலூயா. கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. யாராவது சொல்லி தருவாங்களா? இது எங்க போனாலும் கடவுள் 5 கிராமமும் அங்கே இங்கே இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அவங்கள நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. ஒரு அம்மாவும் ஒரு மகளும் நேரம் வந்து
என்ன இப்படி நாங்கள் பார்க்குறோம், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு வந்தோம். என்ன கேட்கணும்னு? எங்கள் வீட்டில் ஏதாவது கேமரா ஏதாவது வச்சுருக்கீங்களா? எங்கள் வீட்டில் கேமரா ஏதாவது வச்சுருக்கீங்க? இல்லை, அப்படி நாங்கள் ரெண்டும் வீட்டுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கோம், டிவி ஆன் பண்ணி பார்த்தா அப்படியே நீங்கள் இப்படி தானே. நம்முடைய நினைவின் தோற்றத்தை நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவையில்லாததை யோசிக்காதீங்க. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நாம் அவர் பார்க்கணும்னு நல்லா குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி ஆண்டவரேன்னு இருப்போம். அவர் நம்மை பார்ப்பதற்கு முன்னதாக நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நாம் அவரை பார்க்கணும்னு எவ்வளவோ வெளி அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்து உக்காந்து இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நினைவின் தோற்றம் அதை தடுக்கிறது பல நேரங்களில். ஹல்லேலூயா. இருதயத்தை நேராக்குறவங்க தேவ சமூகத்தை தேடுவாங்க. இருதயத்தை நேராக்காதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 2 நாளாகமும் 12:14. அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். இருதயத்தை நேராக்குகிறவன் எருசலேமை நோக்கி வருவான், இருதயத்தை நேராக்காதவன் பாவத்தை நோக்கியே போவான். சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆமென். எப்பவும் இந்த இருதயத்தை நேராக்குனவங்களுக்கும் இருதயத்தை நேராக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு சண்டே ஆராதனை முடியுதா, அவங்க என்ன செய்வாங்க? இருதயத்தை நேராக்குனவங்க அடுத்த சண்டே ஆராதனைக்கு வர தங்களை இப்பொழுதே ஆயத்தம் பண்ணுவார்கள். இருதயத்தை நேராக்காத்தவங்க என்ன பண்ணுவாங்க? சாட்டர்டே நைட்டு வர தன் கால் போன போக்கில், தன் மனம் போன போக்கில் எல்லாம் நடந்துட்டு கால் எழும்பி ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவும், ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இருதயத்தை யோபு தன்னுடைய இருதயத்தை எப்படி ஆயத்தப்படுத்தினான் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், என் வீட்டில் வேலைக்கு வருகிற பெண்களில் நான் ஒரு ஸ்திரீயாவது இச்சையோடு பார்த்திருந்தால் என் மனைவி இன்னொரு வீட்டில் போய் மாவு அரைக்கட்டும், நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் அப்படி பார்த்தாலும் யாருக்கும் தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். நம்ம பார்வை எப்படி பார்க்குறோன்னு யாருக்கும் தெரியாதுங்க, அவருக்கு நினைவின் தோற்றத்தை. அதனால யோபு சொல்கிறேன், நான் இந்த கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எதுக்கு யோபுவை இப்பவே ஆயத்தப்பட காரணம் என்ன? காரணம் உண்டு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். இதுதான் நேராக்கினவன் செட் பண்ணிடுவான். ஓகே, செட் பண்ணிடுவான். அது இன்னொன்னு பார்க்க விரும்பாது, இன்னொன்னு செய்ய விரும்ப மாட்டான். நம்ம எது அது சர்ச்சில் வந்து ஆராதனையும் செய்வோம், வெளியே போய் அட்டுழியும் செய்கிறோம்னா நம்ம இன்னும் இருதயத்தை நேராக்கல. உள்ள வந்து அந்நிய பாஷையும் பேசுவோம், வெளியே போய் அநியாய பாஷையும் பேசுவோம்னா நம்ம இன்னும் இருதயத்தை நேராக்கல. உள்ள வந்து காலங்களும் வெளியே போய் காலை பிடிச்சும் காலம் வாரி போடுவோம்னா நம்ம இன்னும் இருதயத்தை நேராக்கல. தன் நிலையை உணர்ந்து, தன் பிழையை உணர்ந்து தேவ சமூகத்தில் காணப்படும். ஏன் இருதயம் தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறோம்? இருதயம் நேராக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஜெபம்லாம் கரெக்டா ஓடும். நேராக்கலன்னா வந்து நம்ம இருதயம் எங்க இருக்கோ நம்முடைய நினைவு நம்மளை அங்க கொண்டு போயிடும். ஆள் இப்படியே தான் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, பாட்டு பாடுங்க. கடைசியில் இருதயம் எப்போ நேராகும் தெரியுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படியே இருப்பான். சில பார்த்துருக்கீங்களா, நல்ல வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போது இருந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இருதயம் எங்கே இருக்கு அப்படி வரவே முடியாது. அது 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 பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, சர்ச்சில் அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம அறிவிப்பு கொடுத்துருப்போம். அடுத்த நாள் வந்து கேட்பாங்க, இன்னைக்கு மீட்டிங் இல்லையான்னு.
ஆமென். ஏன்னா வேற பிரச்சனை ஒன்றும் கிடையாது, மறதியோ அதில் ஒன்றும் கிடையாது. இருதயம் என்ன இல்லை, எனக்கு ஒருத்தங்களுக்கு பைபிள் ஸ்டடிக்கே வரமாட்டாங்க. ஒரு நாள் பைபிள் ஸ்டடி இல்லை, அன்னைக்கு வந்திருக்காங்க. எனக்கு இது என்ன ஆவின்னு தெரியல, இது எப்படின்னு எனக்கு புரியல. பைபிள் ஸ்டடிக்கே வந்தது கிடையாது. ஒரு நாள் வாராங்க, அன்னைக்கு பைபிள் ஸ்டடி இல்லை. ஒருவேளை நான் அனௌன்ஸ் பண்ணது அவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக பைபிள் ஸ்டடி கிடையாது, ஒரே ஒரு நாள் தான் உண்டு, அப்படி கேட்டுச்சோ என்னவோ தெரியல. நம்ம இருதயம் எங்கே இருக்கு? பல நேரத்தில் ஜெபத்தில் ½ an hour ஜெபிக்கணும்னு உட்காந்து 28 நிமிஷம் வேற எங்கேயே யோசிச்சுட்டு வந்து திருப்பி கடைசி 2 நிமிஷம். ஏன் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு குற்றம் சாட்டுவதற்கல்ல, நாம் நம் நிலையை அறிந்து இருதயத்தை செட் பண்ணிடணும். செட் பண்ணணும். அலாரம் செட் பண்ணி வைக்கிறோமே, அது 5 மணிக்கு அடிக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒன்று தான் தேவை, சார்ஜ் இருக்கணும் இல்லை? அதே போல தான் இருதயத்தை நேராக்கி வைக்க முடியும். ஒன்று தான் தேவை, கிருபை. கிருபை. சார்ஜ் இல்லைன்னா என்ன செட் பண்ணி வச்சாலும் ஆமாம் எடுத்து பார்த்தா அது அப்படியே இருக்கும். அதே போல இதுக்கெல்லாம் என்ன, அதுக்கு தான் விண்ணப்பம் பண்ணினான். நம்ம கேட்குறோம், கிளைம் பண்ணல, ரிக்வெஸ்ட், விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே, தாவீது தன் இருதயத்தை சுத்திகரிக்க முடியவில்லை, தன் கைகளை சுத்தமாக்க முடிந்ததில்லை. நான் என் கைகளை கழுவினேன். அழகா ஃபாதர் பாடிப்பார்ல, கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கையில் ஒரு அழுக்கு இருந்தால் நம்மளால கழுவ முடியுமாங்க? முடியும். ஆனால் இருதயத்தில் இருக்கிற அழுக்க கழுவ முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? கழுவுகிறவர்கிட்ட கொடுக்கணும். அவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே, ஆமாம், முதல்ல கையில் இருக்கிறத நம்ம கழுவோம் இல்லை? இது கையில எல்லாம் எழுத வச்சுட்டு தாவீது நான் என் கைகளை கழுவுகிறேன்னு சொல்றார். ஆனா இருதயத்தை சொல்லும் போது சுத்த இருதயத்தினிலே சிருஷ்டியும் ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. என்ன பாட்டுல அவன் எவ்வளவு 51வது சங்கீதம். அந்த விட்டு கொடுங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே நேராக மாட்டேங்குது? நிறைய அப்ப கொடுக்கணும். ஆண்டவரே கழுவுங்க, ஆண்டவரே சரியில்லை, ஆண்டவரே. தாவீதுடைய சில ஜபங்கள்லாம், சங்கீதம் உண்மையிலே பேரு தான் சங்கீதம், ஆனா நிறைய ஜபம் தான். ஒரு வார்த்தை, ஆண்டவரே 143 இருக்குன்னு நினைக்கிறேன், 2வது வசனம் எடுக்க வேண்டாம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினால் அடியேனே நியாயம் தீர்க்க பிரவேசியாதையோ. என்ன வார்த்தை இல்லை? இன்னைக்கு காலையில் கூட அதை படிக்கும்போது அப்படி, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையோ. இருதயத்தை நேராக்கணும். நேரம் போகிறது. இப்போ கொஞ்ச நாளாக இல்லை, எப்போவுமே அப்படி தான். எடுத்துகிட்டு வந்த செய்தியை முடிக்கவே முடிய மாட்டேங்குது. இன்னொரு வார்த்தை கூட ரொம்ப என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச வார்த்தை. 19வது வசனத்தை திருப்பி வாசிங்க. 2 Naளாகமம் 30:19. எசேக்கியா அவர்களுக்கு விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்காமல் நேராக்கினது நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற. அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை தான் கவனிங்க. இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பார். அந்த வேர்டை நான் சொன்ன சம்பவத்துக்குள்ள போகல. பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம். நல்ல கவனமா கேளுங்க. நாம் எவ்வளவுதான் நம்மை பரிசுத்தப்படுத்தி வந்தாலும் இந்த ஒரு உணர்வு ஒரு நாள் நமக்கு நஷ்டமாகக்கூடாது. என்ன தெரியுமா? நான் பரிசுத்த ஸ்தலத்தில் வரும்போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? அதற்கு ஏற்ற பரிசுத்தம் என்கிட்ட இல்லை. பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம்.
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு அதுக்கு ஏற்ற நம்ம பல நேரத்தில் இதை மறக்கிறோம். தேவ கிருபையை பெற்றவர்கள் நாம பல நேரத்தில் இதை மறக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல இருக்கு இன்னும் பரிசுத்தம். நம்ம கிருபையை மட்டும் பார்க்க கூடாதுங்க, பரிசுத்தத்தை பார்க்கணும். இந்த உணர்வு ஏசாயாவுக்கு இருந்துச்சு, இந்த உணர்வு பேதுருவுக்கு இருந்துச்சு. ஏன்? இந்த உணர்வு சேராபீன்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் செட்டைகளை எடுத்து தங்களை மறைச்சாங்க. இந்த உணர்வு இருக்கணும். இந்த உணர்வு நம்ம பல நேரத்தில் இதை மறக்கிறோம். நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது, அதனாலதான் கோராகின் புத்திரர் சொல்றாங்க, நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஒரு நாள் தியானித்த போது என்ன இப்படி சொல்ல வச்சார் ஆண்டவர். எப்படி சிந்திச்சிருப்பாங்க தெரியுமா? நான் எப்படி ஆண்டவர் இங்க, நான் எப்படி ஆண்டவர் இங்க. தேவ சமூகத்தில் தேவ ஆலயத்தில் கூடும்போது தேவ பிள்ளைகள் நடுவில் உட்கார்ந்துட்டு எப்படி நினைக்கணும் தெரியுமா? இவன் எப்படி இங்க வாரா? அப்படி இல்ல, இவன் எப்படி இங்க வரலாம்? நான் எப்படி ஆண்டவரே இங்க, நான் எப்படி ஆண்டவரே இங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்க என்கிட்ட இல்ல. சேராபீன்கள் தேவ சமூகத்துல கொஞ்சம் நினைவுல கொஞ்சம் மாற்றம் வந்ததுமே தூதனை தள்ளிட்டார் ஆண்டவர். அப்போ எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் தேவ சமூகத்துல இல்ல? அந்த சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றாங்க, மூடு மூடு மூடு. உடனே ஒருத்தர் மூடுறான், சட்டையை எடுத்து சேராபீன் மூடு. ஏன்? அவங்க ஒருவரை ஒருவர் பார்த்து தான் சொல்றாங்க, he is holy holy holy. இந்த எண்ணம் இல்லாதவர்கள் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தங்களை ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் இருக்குங்க. உங்க வீட்டில் ஒருவேளை மற்ற எல்லாரோட நீங்க பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா நீங்க எங்க வந்து நிக்க போறீங்க தெரியுமா? தேவ சமூகத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற. ஏன் அந்த பரிசுத்தத்தை நாடணும்? ஏன் இந்த உணர்வு வேணும்? ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவான். எப்படிங்க உட்கார முடியும்? அதனாலதான் சொல்றார், இன்னும் இருதயத்தை நேராக்கி எதை தேடு? இன்னும் பரிசுத்தம். இன்னும் இந்த உணர்வு நஷ்டமாயிட்டுனாலே நம்ம அடுத்த ஆளை கூட்டம். தேவ சமூகத்துல வந்து சில தேவ சமூகத்துல வந்துட்டு போய் தேவ சபையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்முடைய ஆலயத்தின் நடுவில் நான் கிருபை நினைக்கிறேன். நல்ல கவனிங்க, இது வந்து உண்மை. இந்த தப்பை நம்ம பல நேரத்தில் பண்ணுவோம். நம்ம பல நேரத்தில் நாம் நம்மை ரொம்ப பரிசுத்தவான்களா எண்ணுகிறோம் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? மற்றவர்களை குறித்து அதிகம் குறை சொல்வது. நம்ம மற்றவர்களுக்கு ரொம்ப எல்லாரும் ஏதாவது பேசுவோம், ஆனா சிலர் பாருங்க பேசிட்டே இருப்பாங்க, வேற எதுவும் பேச மாட்டாங்க. அது அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் நம்மை ரொம்ப பரிசுத்தவங்களை நினைக்கிறது. எசேக்கியா ஜெபம் பண்றாரு, இருதயத்தை தேட நேராக்குனாங்க, உண்மைதான். ஆனாலும் தேவ சமூகத்துக்கு ஏற்ற அது இல்லை. கடைசி வரை இந்த உணர்வு இருந்தா, கடைசி வரை இந்த உணர்வு இருக்கணும். என்ன நிறைய ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, என்ன வந்தாலும் ஆண்டவரே மாபாவியா என்னை நினைக்க மன்னான மாத்திரமையா தேவதூதரிலும் என்னை
பைபிள் ஸ்டடியில் கூட இந்த வார்த்தை, நான் என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் எப்படி என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்க முடியும்? அந்த அந்த பேசேஜ் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பியூட்டியா இருக்கும். அந்த பைபிள் ஸ்டடியில் 2 வாரத்துக்கு முன்னாடி இது பேச வச்சாங்க. என் கண்ணில் உத்திரம் இருக்கு. உத்திரம்னா பெரிய துண்டு, பெரிய பீம் இல்லை. என் சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்கு. ஒரு சின்ன என் கண்ணில் ஒரு பெரிய ஒரு உத்திரம் இருக்கு என் சகோதரன். இப்போ என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நான் எடுக்கலைன்னா நான் என்ன தான் செய்வேன்? என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்த்துட்டே இருப்பேன். வாங்கிட்டா தான் இருக்கு, வாங்கிட்டு தான் இருக்கு, வாங்கிட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்கு. இதே இது என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நான் எடுத்து பழகிட்டேன்னா என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறது மட்டும் இல்லை, அதை எப்படியாவது எடுக்கணுமே அப்படிங்கிற பாரம் வந்துடும். ஒருத்தங்க கிட்ட இருக்கிற குறைய நாம சொல்லுவது அந்த குற்றத்திலிருந்து அவங்க வெளியே வரணுங்கிற மனநிலைமையில சொல்றோமா, அல்லது அவர்களை குற்றவாளியாய் தீர்க்க வேண்டும் என்கிற நிலையில சொல்லுகிறோமா? ஒருத்தங்க கிட்ட இருக்கிற குறைய நம்ம சொல்லுவது அவங்க அதுல இருந்து வெளியே வந்து விட வேண்டும் என்கிற மனநிலையில கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு தான் சொல்றோம் பிரதர். ஆனா நினைவின் தோற்றத்தை அவர் அறிவார் பிரதர். ஒருத்தங்க பத்தி இவங்க எதுல எப்படியா வெளியே வந்துடணும் அந்த மனநிலையில சொல்றோமா, அல்லது இவங்களை எப்படியாவது இந்த விஷயத்துல குற்றவாளியா தீர்க்கணும், இவங்க தப்பு பண்ணிட்டாங்கிறத ப்ரூஃப் பண்ணணும், அவங்களை எப்படியாவது குற்றவாளியா தீர்த்து அந்த தண்டனையை வாங்கி கொடுத்துடணும்? அந்த பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுக்கு முன்னாடி நிறுத்தி அதுதானே செஞ்சாங்க. இயேசு அவளை பார்த்ததும் மற்றவங்க அவளை பார்த்தது என்ன? இவளை எப்படியாவது குற்றவாளியை தீர்த்து இவன் மேல இந்த தண்டனையை சுமத்திட்டா இவ கூட தப்பு பண்ணவன் அந்த கூட்டத்தில் இருக்கிறான், அவன் என்ன ஆயிடுவான்? எஸ்கேப் ஆயிடுவான். இயேசு எப்படி பார்த்தாருன்னா, இயேசு பார்த்து சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, இவன் எப்படியாவது இருந்து வெளியே வந்துடணும். சபையில் வருகிற ஒவ்வொருவருடைய ஏக்கம் அப்படிதான் இருக்கணும். ஆமென். அதுதான். அதுக்கு என்ன தேவை? உணர்வு தேவை. என்ன உணர்வு தேவை? உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் இன்னும் இல்ல ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் இன்னும் என்கிட்ட இல்ல ஆண்டவரே, இன்னும் இல்ல ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற கடைசி வரை இந்த உணர்வு இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம போலீஸ் மாதிரி தான் இருப்போம். இந்த போலீஸ் நிற்கிறது எதுக்கு தான்? போலீஸ் நிற்கிறது எதுக்கு தான் சொல்லுங்க? சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, என்ன விளையாட்டு? கள்ளம் போலீஸ். சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அதான், நீங்கள் பேசலைன்னா அவர் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணும். போலீஸ் வரதே எதுக்கு தான்? இன்னைக்கு நிறைய பேர் வரதே போலீஸ் வேலை பார்க்குறது, ஆராதிக்கலையே. அதுதான் எபேசி சபைக்கு பிரச்சனை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டேன். ஆரம்பத்தில் வந்தோடனே நான் பாராட்டின கிருபை ரட்சிப்பை நினச்சி ஆராதிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்தோடனே யார் யார் ஆராதிக்கிறா, யார் யார் ஆராதிக்கலன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த போலீஸ் வேலை. நம்முடைய அழைப்பையும் நாம் எதுக்கு வந்தோங்கிற நோக்கத்தையும் மறந்து பல காரியங்களை செய்துட்டு இருக்கிறோம். இப்படி தான் நான் கொஞ்சம் போலீஸ் சேர்ந்து ஒரு கள்ளனை பிடிக்க போனாங்க. பிடிச்சிட்டு வராங்க. வர வழியில் அவன் என்ன பண்ணிட்டான், கையை தட்டி விட்டுட்டு ஓடுறான். இவங்களை யாருக்கும் ஓட முடியல. ஏன்னா ஆமாம். அப்போ அந்த டைமில் புதுசாக ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பார்த்தார், இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றாரு, சார் நான் பிடிக்கிறேன் சார். அப்படியா சார், நான் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு சார், பாருங்கள் சார், எங்கே வேணால் ஓடணும், பிடிக்கிறேன். ஓடுறாரு, அவன் ஓடுறான், இவரும் ஓடுறாரு. ஓடி அவன் மதில் எத்திச்சாடி ஓடுறான், இவரும் மதில் எத்திச்சாடி. நான் எல்லாம் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எல்லாத்துலேயும் பிரைஸ். ஓடி கடைசியில் நீயா நானாச்சு. இவர் ஓடி அவனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாரு. கடைசியில் கொஞ்ச தூரம் ஓடின போகிறது நம்ம எதுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்றதே ஃபர்ஸ்ட் ஓடுற நோக்கம் என்ன? எப்படியாவது இவனை பிடிக்கணும். ஓடி ஏச்சு நானாச்சு. கடைசியில் பத்தியான்னு சொல்லிட்டு இவருக்கு முன்னாடி நிறைய நம்ம எதுக்குங்க வந்தோம்? ஆண்டவர் எப்படியாவது நாங்கள் வந்துடணும், எப்படியாவது நான் உம்முடையவனா மாறணும். வந்து கடைசியில் நீயா நானாச்சு. நாங்கள் பவுலை சேர்ந்தவன் அப்போல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த உணர்வு நஷ்டப்பட்டதுனால. எவ்வளவும் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் இது மட்டும்
மார்பில் சாய்ந்திருந்த யோவான் கடைசி வயசு நாட்களில் நிருபம் எழுதும்போது எழுதுறார், நம்மில் பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். என்கிட்ட ஒரு பாவம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சிட்டானா அவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் அவனுக்குள்ள இருக்காது. இன்னும் பரிசுத்தம். அப்போ கேட்கலாம், அப்போ கேட்கலாம், ஆண்டவருடைய ரத்தம் தான் உண்மையிலே சுத்திகரித்தது, சகல பாவத்தை இன்னைக்கு சுத்திகரித்தது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சுத்திகரிக்கப்பட்ட ஆத்துமா இப்பொழுதும் எங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இந்த பலவீன சரீரத்தில் தான். இந்த பலவீன சரீரத்தில் தான். எனவே ஜாக்கிரதையா வாழணும். ஆமென். உணர்வோடு இருக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரை நான் தப்பே பண்ணல, ஒரு தப்பும் பண்ணல அப்படி சொல்றவங்க மாத்திரம் கை தூக்க வேண்டாம். சிலர் உறக்கத்தில் கையை தூக்கி ஆமா முடியும். இல்லை அப்ப ஏன் அந்த தப்பு வருது? ஏன்னா எங்க இருக்கிறோம்? அதனால தான் இருதயத்தை செட் ஆக்கிடணும். இருதயத்தை செட் ஆக்காதவன், நேராக்காதவன் திருப்பி திருப்பி பாவம் செய்வான். இருதயத்தை நேராக்கிறவன் தேவ சமூகத்தை திரும்ப திரும்ப நாடுவான். அப்போ தேவ சமூகத்தை நாடுகிறவனுடைய அடையாளம் எப்படி மாறும்? அவன் கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன். அப்போ இந்த நிலை வரணும்னா இருதயத்தை பரத்துக்கு நேராக்கிடணும், தேவனுக்கு நேராக்கிடணும். இல்லைன்னா அப்பா ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, போ திருப்பியும் அதே பாவம். தானியேல் இடத்துல ஒரு குற்றத்தை சத்துருக்களுக்கு கூட காண முடியவில்லை. அப்படி இருந்தும் அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்கிறான், நான் என் நீதியை அல்ல உம்முடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். அப்போ எனக்கு இன்னும் பரிசுத்தம் வேணும். அப்போ நல்ல சில தீமையான காரியத்தை விட்டுட்டு வந்ததும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவ கிருபை இல்லாமல் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு அடுத்து இன்னும் எங்க ஆண்டவர் இன்னும் என்கிட்ட ஏதாவது இன்னும் அந்த இன்னும் என்கிற ஏக்கம் என்னைக்கு அடிபடுதோ அப்பொழுது இந்த உணர்வு நஷ்டமாகும். இந்த உணர்வு என்னைக்கு நஷ்டமாகுதோ அப்பொழுது கிருபை செய்ய அவர் விட்டு விடுவார். ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் நான் வாசித்து ஜெபிக்கிறேன். உம்மை இல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை சாரி ஏசாயா 27:11 அதில் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம், ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பாராம். உணர்வுள்ளவனுக்கு கிருபை கிடைக்கும், உணர்வு இல்லாதவனுக்கு கிருபை கிடைக்காது. நமக்காக மட்டும் தேசத்துல தேவ கிருபை ஊற்றப்படும் போது தான் எல்லாம் மாறும். இத்தனை சூழ்நிலையில் இன்னும் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை என்ன செய்துதான் இருக்கிறாங்க? இருதய கடினம் தேவ கிருபையை தடுக்கும். உணர்வில்லாதவர்கள். அதனால் நான் தேவன் என்ன சொல்வார் மோசே கிட்ட, நான் எவன் மேல் கிருபை இறக்க வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் தான். யார் மேல வைப்பார்? எவன் உணர்வுள்ளவனோ. வாசலில் உட்கார்ந்து தன் தலையை கேரெடுக்க துணியாமல் நான் பாவி என்று கதறின போது இயேசு அவன் மேல் இரக்கம் பாராட்டினார். அதே வேளையில் ஆலயத்தில் முன்னாக வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே அப்படி பண்ண இப்படி பண்ண அது செஞ்ச இது செஞ்ச அண்ணா இருக்கிறாள் வாசல்ல கம்பேர் பண்றான் பாருங்க. நாம் தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய பரிசுத்தத்தை ஒரு நாள் மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. அப்படி பார்த்தால் நாம் அவர்களை குற்றவாளியாய் தீர்ப்போம். நம்முடைய பரிசுத்தத்தை அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக வைத்து பார்த்தால் ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, அப்போதான் சொல்ல நான் எப்படி இங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபை செய்வார். அப்போ நான் இதை சொல்லி ஜெபிக்கிறேன். உணர்வுள்ளவனாய் இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி அவரை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது தேவன் அனுகூலம் செய்வார். தேவ அனுகூலம் இல்லாமல் எந்த காரியமும் வாய்க்காது. தேவன் அனுகூலம் செய்யும் போது எல்லா காரியம் வாய்க்கும்.
நீங்கள் சொல்வீர்கள், கர்த்தர் இதை செய்து முடித்தார், நீரே இதை செய்தீர். ஆமென். இருதயத்தை தேவனை தேட நேராக்குங்கள். உணர்வுள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்கிற கேள்வியோடு, எண்ணத்தோடு, வேண்டுதலோடு, ஏக்கத்தோடு வந்தீர்களோ அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி உங்களை மகிழ பண்ணுவார், உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, உணர்வுள்ளவனாய் என் இருதயத்தை உம்மை தேட நேராக்கி உம்முடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ண கிருபை செய். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேனையா, ரெண்டு கரங்களை விரித்து கேட்கலாமா? என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல். துன்ப வேளையிலே, துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாமல் தூரம் போனேன். உம்மை நினையாமல் தூரம் போனேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தகப்பனே, இயேசுவே உணர்வுள்ளவர்களாய் எங்கள் இருதயத்தை உம்மை தேட நேராக்கி உடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுங்க ஆண்டவரே. சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் ஆண்டவரே அனுகூலமாயிற்று என்ற வார்த்தையின்படி என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன வேண்டுதலோடு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அனுகூலமாயிருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி நம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்துவீராக. ஆமென். கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீர் தந்த இந்த நல்ல ஆண்டவரே ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து உம்மை துதிக்க, பாட, உம்மை நோக்கி ஜெபிக்க கத்த கிருபை செய்து நன்றி. இப்படி நல் வார்த்தைகளை தந்து எங்களோடு பேசினீர், தீர்க்க தரிசனமாய் பேசினீர், திட்டவும் தெளிவுமாய் பேசினீர், எங்களை உணர்த்தினீர். எல்லாவற்றுக்காய் நன்றி. நாங்கள் நம்புகிறோம், நீர் அனுகூலமாய் இருக்கும்போது எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும்.
நீர் அனுகூலமா இருப்பீர் ஆண்டவரே. எங்களுக்கு அது போதும்பா. உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்கிற சாட்சிகளை உடைய பிள்ளைகளிடத்திலிருந்து கேட்க பண்ணும். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.